Hi friends, welcome to Dubai Sutralam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம், இல்லனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா கூட நாம எடுத்துக்கலாம். எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகும்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுத்து விடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் இறங்கிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த சிக்கன் பீசஸை இப்போ இதில் சேர்த்துடலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிட்டு சிக்கன் நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெட் எடுத்துப்போம். ப்ரெட்டு மேலே நம்ம வச்சுருந்த இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த ப்ரெட்டை போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மேல் சைடு நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி 2யும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.